வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 386வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால தவறானவர்களுடைய நட்புல இருந்து விலகி இருக்க முடியும். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். கரி உரி அரவம் அணிந்த மேனியர், கலைமதி சலமும் நிறைந்த வேணியர், கனல் மழு உளையும் அமர்ந்த பாணியர், கஞ்சமாதின் கனமுலை பருகி வளர்ந்த காமனை, முனிபவர் கையிலே அமர்ந்த காரணர், கதிர்விரி மணி பொன் நிறைந்த தோழினர், கண்ட கால விரிவு என உனது உள் உகந்த வேல் என மிக இரு குழையும் அடர்ந்து வேலினை அணையவர் உயிரை விழுங்கி மேலும் வெகுண்டு நாடும் வினைவிழி மகளிர் தனங்கள் மார்பு உற விதமிகு களவு பொருந்தி மேனியும் எழுகட நினைந்து அழியும் மாய்வது ஒழிந்திடாதோ. எரிசொறி விழியும் இரண்டு வாழ் எயிறு இரு பிறை சைலம் இரண்டு தோள் முகிலென வரும் அசுரர் சிரங்கள் மேறி இடிந்து வீழ்வது என விழ முதுகு பிளந்து காளிகள் இடுபலி எனவும் நடந்து தாழ் தொழ எதிர்பொரு உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா அரிகரி உழுவை அடர்ந்த வாழ் மலை அருணையில் அறவும் உயர்ந்த கோபுரம் அதின் உரை குமர அனந்த வேதம் மொழிந்து வாழும் அருமுக வடிவை ஒழிந்து வேடர்கள் அடவியில் அறிவை குயங்கள் தோய்புய அரி அற பிரம்ம புரந்தர் ஆதிய தம்பிரானே. அங்க இப்ப இந்த திருப்புகளுக்குரிய பொருளை பார்க்கலாம். கரி உரி அரவம் அணிந்த மேனியர் அப்படின்னா யானையுடைய தோளையே உரித்து போர்த்தி கொண்டும் அரவம் அணிந்த அரவத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டும் மேனியர் இதையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய மேனியை உடையவர், கலைமதி சலமும் நிறைந்த வேணியர். கலைமதி அப்படிங்கிறது ஒளி நிறைந்த சந்திரனும், சலம் அப்படிங்கிறது ஜலம் கங்கையும், நிறைந்த வேணியர் அப்படிங்கிறது நிறைந்த ஜடாமுடியை கொண்டவர். கனல் மழு உழையும் அமர்ந்த பாணியர். கனல் அப்படிங்கிறது நெருப்பு, மழு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சிவன் கையில இருக்கக்கூடிய மழு அப்படிங்கிற ஆயுதம், உழையும் அமர்ந்த அப்படின்னா மானும் அமர்ந்த பாணியர் இவற்றை ஆயுதங்களாக கைகள் ஏந்தி இருக்கக்கூடியவர். கஞ்சமாதின் கனமுலை பருகி வளர்ந்த காமனை அப்படின்னா கஞ்சம் அப்படிங்கிறது தாமரை மலரை குறிக்கக்கூடியது. தாமரை மலர்ல இருக்கக்கூடிய மாது அப்படின்னா லட்சுமி, அவங்களுடைய இலையில் பாலை அருந்தி வளர்ந்த காமனை, முனிபவர் கையிலே அமர்ந்த காரணர், காமனை எரித்த கையிலே அமர்ந்த காரணர் அப்படின்னா கையிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கைலைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். கதிர்விரி மணி பொன் நிறைந்த தோழினர் அப்படின்னா ஒளிபரப்பக்கூடிய நவ ரத்தினங்களும் பொன்னும் நிறைந்திருக்கக்கூடிய தோளை உடையவர். கண்ட கால விரிவு என அப்படின்னா அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஆழகால விஷம் இருக்கு இல்லையா, அதோட விரிவோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, உனது உள் உகந்த வேல் என உன் கையில இருக்கக்கூடிய வேல் மாதிரி கூர்மையானதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தவறான பெண்களுடைய கண்கள் இருக்குது. மிக இரு குழையும் அடர்ந்து இரண்டு காதணிகளும் அணிந்து வேலினை அணையவர் உயிரை விழுங்கி நாடி வருபவர்களுடைய உயிரையும் விழுங்கி மேலும் வெகுண்டு நாடும் வினைவிழி மகளிர் இதோடு கோபித்து கொண்டு செல்லக்கூடிய கண்களை உடையவர்கள். தனங்கள் மார்பூர விதமிகு கலவி பொருந்தி மேனியும் எழுக்கட அப்படின்னா பலவித காம செயல்களில் ஈடுபட்டு அழகு இழக்கவும் நினைவும் அழிந்து மாய்வது ஒழிந்திடாதோ. நினைவையும் இழந்து நான் வாடக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலை என்னை விட்டு நீங்காதாப்பா. எரி சொறி விழியும் இரண்டு வாழ் எயிறு இரு பிறை சைலம் இரண்டு தோள். எரி சொறி விழியும் அப்படின்னா நெருப்பை வெளியிடக்கூடிய இரண்டு கண்களும், இரண்டு வாள் எயிறு இரண்டு பிறை போன்ற பற்களும், இரு பிறை சைலம் அப்படின்னா இரண்டு மலை போன்ற தோள்களும், முகிலென வரும் அசுர சிரங்கள் அப்படின்னா கருமையான மேகங்கள் மாதிரி வரக்கூடிய அசுரர்களுடைய தலைகள், மேரி இடிந்து வீழ்வது என விழ மேருமலையே இடிஞ்சு கீழே விழுகிற மாதிரி விழுந்து முதுகு பிளந்து அப்படின்னா முதுகு பொடிந்திட காளிகள் இடுபலி எனவும் நடந்து தாழ் தொழர். காளிகள்லாம் இந்த பிணங்கள் எல்லாம் நமக்கு இடப்பட்ட பழி உணவு போல இருக்கு அப்படின்னு திருவடிகளை வணங்கிட எதிர் பொருது உதிரம் உகந்த வேகம் உகைந்த வேளா, அதாவது எதிர்த்து வரக்கூடிய அசுரர்களுடைய ரத்தத்தை விரும்பி ஏத்துக்கிறதுக்காக வேகத்தோடு செல்லக்கூடிய வேலை உடையவனே. அரிகரி உழுவை அடர்ந்த வாழ் மலை அருணையில், அரி அப்படிங்கிறது சிங்கம், கரிங்கிறது யானை, உழுவை அப்படிங்கிறது புலி, இதெல்லாம் நெருங்கி வாழக்கூடிய ஒளி வீசக்கூடிய மலையாகிய திருவண்ணாமலையில் அறவும் உயர்ந்த கோபுரம் அதன் உரை குமர, ரொம்ப உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய குமரனே. அனந்த வேதம் ஒழிந்து வாழும் அருமுக வடிவை ஒழிந்து பலவிதமான வேதங்கள் எல்லாமே உன்னை போற்றி புகழுது. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய ஆறுமுக வடிவை விட்டுட்டு வேடர்கள் அடவியில் அப்படின்னா வேடர்கள் வாழக்கூடிய காட்டில், அறிவை குயங்கள் தோய் புயர் அப்படின்னா அருவியாகிய வள்ளியினை சேரும் தோள்களை உடையவனே. அரி அர பிரம்ம அப்படின்னா திருமால், சிவன், பிரம்மன், புரந்தர் ஆதிய தம்பிரானி அப்படின்னா இந்திரன் முதலான தேவர்கள், இவங்க எல்லாருக்குமே விருப்பமான தோழனே.